Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். தமிழ் ஜனம் செய்திகளை வழங்குவதற்காக நான் பராசக்தி செந்தில்குமரன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்த அண்மை செய்தியை பார்க்கலாம். திரிபுரா மாநில டிஜிபி அனுராக் தன்கர் அலுவலகத்திலேயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். திரிபுரா மாநில டிஜிபி அனுராக் தன்கர் அலுவலகத்திலேயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் உள்ளார். கவியரசன், இந்த செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. பொதுவா ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு அவர் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, அவருக்கு என்ன ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னா, டிஜிபி பதவியை எட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம், ஆசை எல்லாருக்கும் இருக்கும். இப்ப டிஜிபினா பல்வேறு துறைகளுக்கு டிஜிபி இருக்காங்க. ஆனா சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருப்பவர் தான் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் தலைவர், அதாவது ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதவியை அடையணும், அதற்கப்புறம் தான் நம்ம ஓய்வு பெறணும் அப்படிங்கிற ஆசை எல்லா மாநிலத்துல வேலை பார்க்கக்கூடிய டிஜிபிக்களுக்கும் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அந்த அடிப்படையில பார்க்கும்போது திரிபுரா டிஜிபியாக அனுராக் தன்கர் பதவியில இருந்தாரு. அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. 1994 பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரி இவர் டிஜிபியாக செயல்பட்டு வந்த சூழல்ல, அதாவது திரிபுரா டிஜிபியாக செயல்பட்டு வந்த சூழல்ல இன்றைக்கு தன்னுடைய அலுவலகத்திலேயே அவர் உயிரிழந்த நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதுவும் நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி டிஜிபி ஆபீஸ்ல அவருடைய ரூம்லயே. இது திரிபுரால மட்டும் இல்லாம நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப இவர் உயிரிழப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கறதுதான் இப்ப முக்கியமான கேள்வி. அதற்கான நடவடிக்கைகளை ஏற்கனவே திரிபுரா காவல்துறை தொடங்கிட்டாங்க, காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. இவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா, அதாவது உடல்நல பாதிப்புகள் ஏதேனும் இருந்ததா, அதன் காரணமாக இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது அவர் எந்த நிலைமையில கண்டெடுக்கப்பட்டார் டிஜிபி அறையில அப்படிங்கிற முழு விவரங்கள் இன்னும் வெளியாகல. ஒருவேளை அவர் தற்கொலை பண்ணி கொண்டாரா, தற்கொலை செய்து கொண்டாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. அது நம்ம அந்த விழுந்த பொசிஷனை வச்சுதான் சொல்ல முடியும். இல்ல உடல்நலக்குறைவு அவருக்கு ஏற்கனவே இருந்து அதனால எதிர்பார்க்காத நேரத்துல இந்த மரணம் நிகழ்ந்ததா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. அல்லது இப்பெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு பாக்குறோம், சடன் ஹார்ட் அட்டாக் வருது, அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டு அவர் உயிரிழந்தாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. இதற்கெல்லாம் விசாரணை முடிவுல தான் பதில் தெரியும் என்றாலும் பல்வேறு கேள்விகள் இருக்கும்போது அது எல்லாருமே சில பேர் அந்த டாட்ஸை இணைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை அனுராக் தன்கர் தற்கொலை செய்து கொண்டிருந்தார் என்றால் அதற்கு என்ன காரணம்? ஏதாவது பணிச்சுமையா, பணி அழுத்தமா? டிஜிபிக்கு அது போன்ற பணிச்சுமை, பணி அழுத்தம்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு கடைநிலை ஊழியர், ஒரு காவலர், அந்த லெவல்ல இருக்கவங்களுக்கு வேணா உயரதிகாரிகளுடைய அழுத்தம் காரணமாக ஏதாவது ஒரு மனச்சோர்வோ அல்லது மன உளைச்சலோ ஏற்படலாம். ஆனால் ஒரு டிஜிபிக்கு அது போல இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒருவேளை அவருக்கு அது மாதிரியான மன அழுத்தமோ அல்லது மனச்சோர்வோ வரணும் அப்படின்னா அது ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்துதான் வர முடியுமே தவிர பிற அதிகாரிகள் மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும்போது என்ன காரணத்துக்காக தற்கொலையாக இருந்தால் அது என்ன காரணத்துக்காக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில அவருக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்ததா, குடும்பத்துல ஏதாவது அதிருப்தியில இருந்தாரா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல உடல்நலக்குறைவு இருந்து அதனால் அவர் உயிரிழந்தாரா அல்லது சடனாக ஏற்பட்ட ஏதாவது ஒரு வியாதி, ஒரு பாதிப்பு அவருடைய இந்த நிலைமைக்கு காரணமானதா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஆனால் டிஜிபி அறையில இருக்கும்போது நிச்சயமாக அந்த அறைக்கு வெளியே பாதுகாவலர் இருந்திருப்பார். அது மட்டும் இல்ல, ஒரு டிஜிபி ஆபீஸ் அப்படிங்கறதுனால நிச்சயமாக சிசிடிவி கேமராவும் இருந்திருக்கும். அந்த காட்சிகள் எல்லாம் ஆய்வு செய்யும் போதுதான் நமக்கு தெரிய வரும். இந்த தகவல் முதல்ல எப்படி வெளியில வந்தது அப்படிங்கறதும் முக்கியமான விஷயம். ஏன்னா சிசிடிவி கேமரா இருக்கும்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதனுடைய கண்ட்ரோல் ரூம்ல உட்கார்ந்து அதை ஆப்ரேட் பண்றதுக்கு நிச்சயம் காவல்துறையை சேர்ந்த அலுவலர்கள் இருந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்க சிசிடிவில தான் இதை பார்த்து அவருடைய ரூமுக்குள்ள போய் பார்த்தாங்களா, இல்ல யதார்த்தமாக அவருடைய அறைக்குள் சென்ற போது இது தெரிய வந்ததா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. அதற்கெல்லாம் பதில் காவல்துறையினுடைய முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும்.
ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஒரு கனவு நிறைவேறி ஒருவர் வந்து டிஜிபி ஆக இருக்கும்போது அவர் திடீரென அவருடைய அலுவலகத்திலேயே உயிரிழக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதற்கான பதிலை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் வந்து திரிபுரா அரசுக்கு மட்டும் இல்லாம பல பேருக்கு இருக்கிறது. ஏன்னா எல்லா ஸ்டேட்ஸ்ல இருக்கவங்க கூட இந்த கேஸ் மேல வந்து ஒரு அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறதுனால அதற்கான பதில் வந்து இந்த விரிவான விசாரணை முடிந்த பிறகுதான் தெரிய வரும். பராசக்தி, விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி கவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.